கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ரேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு குட்டி ராப்பர் மாதிரி இருக்குது. இதை நான் வந்து யாருக்கு கொடுக்குறதுனால ஸோ இந்த மாதிரி வச்சு ஏதாச்சும் ஸ்க்ராப் பண்ணோன்னா வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு இது லைக் ஒன்று இருக்குது, அது எனக்கு பேர் தெரியலை. ஸோ வந்து இது ஸ்டென்சில்ஸ் வந்து என்கிட்ட இருக்கும் ஒரே ஒன்று. அந்த வந்து இது வந்து இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் பண்ணால் வந்து ஏதோ டிசைன் மாதிரி வரும்ல பேப்பரில் போட்டால். ஸோ அது வந்து அதான் ஸ்டென்சில்ஸ். இதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருப்பேன் இது என்னதுன்னு வந்து ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து குட்டி குட்டியாக அப்படியே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நானே குட்டியாக செஞ்ச ஃபோன் வந்து சும்மா செஞ்சேன். சரி இது ஒன்று இதை நான் குட்டி வயசில் கூட செஞ்சேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஜாலியாக இருக்குது இது பண்ணுறதுக்கே. இந்த ஒரு குட்டி இது வச்சு பண்ணால் ஒரு குட்டியாக வச்சு பண்ணால் அழகாக கலரிங் குட்டியாக ஒரு கலரிங் புக் மாதிரி என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மேஜிக் புக், பென்சில் மேஜிக் புக். அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணால் வந்து ஒரு பிக்சர் வரும்ல, அதான். இதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட நான் குட்டியாக ஒரு கலர் பேப்பர் இருக்குது பாருங்க. இது வந்து என்னோட டால் ஹவுஸ் நானே செஞ்சேன், பிரிண்ட் அவுட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட், 18th anniversary பற்றி எழுதுறது. அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி பேடு, குட்டியாக ஒரு பேடு, சும்மா ஏதாச்சும் குட்டி குட்டியாக ஏதாச்சும் வச்சுக்கிறதுக்கு இது. அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து ஒரு ப்ரஷ் பென்ஸு. இந்த ப்ரஷ் பென்ஸ் வந்து இங்கே கேலிகிராஃபி மாதிரி இருக்காது. இங்கே வந்து ப்ரஷ் பென், இங்கே வந்து ஸ்கெட்ச் பென். இதில் தான் வந்து எனக்கு இந்த கலரிங் புக்கும் கிடச்சிது. இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்குது. வாட்டர் கலர் எஃபெக்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல. அதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது. அதே மாதிரி 12 ஷேப்ஸில் வந்து ஒரு ப்ரஷ் பென் இருக்குது. ஆனால் இது கேமலின் வந்து, ஆனால் வந்து இது வந்து கேலிகிராஃபியில் நார்மல் ப்ரஷ் பென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இல்லை அப்புறம் என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, இந்த ஸ்போர்ட்டிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கலர் பென்சில் பாக்ஸ், லைக் கலர் பென்சில்ஸ் பாக்ஸ் வந்து டாக்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் திருப்பி எரிசாக நான் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு க்ளூ. இந்த க்ளூ வந்து இந்த மாதிரி பண்ணால் வந்து இப்போ ஒர்க் ஆகும். ஆனால் இந்த மாதிரி
பண்ணால் தான் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி பண்ணால் ஒர்க் ஆகாது. இதோட டேப் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் கிரையான்ஸ், இதுவும் கேமலின் தான். நான் கேமலினில் மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கேமலினில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு குட்டி பெண்ணு கிடச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலி இதான் அந்த பென், ஒரு ஜெல் பென். இது வந்து ஒரு குட்டி கீச்செயின் மாதிரி இருக்குது. ஒரு ஹீரோ பென். இதை நான் யூஸே பண்ணது கிடையாது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்தான், அதனால நான் இது யூஸே பண்ண மாட்டேன். அது எனக்கு யூஸும் ஆகாது, சும்மா கிடச்சிது. இதுவும் டாம்ஸ்லேருந்து அது கிளிட்டர், இந்த கிளிட்டர் இருக்கும்ல, கேர்ள்ஸ்க்கு அது கிளிட்டர் எங்களுக்கு யூஸ் கொடுக்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா வந்து கேம்லின் ஆயில் பேஸ்டில்ஸ் வச்சுருக்கேன். லைக் ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணி அதை வந்து எரேஸ் பண்ணேன்னா இதை வச்சு நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளிட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் வந்து ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கேன். பாதி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ளூ பேப்பர்ஸ் இருக்குது நார்மல். ஸோ அவ்வளோதான் என்னோட திங்ஸ். அதோட இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இதெல்லாம் எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு. இது வந்து என் அப்பா, இதுவும் என் அப்பா வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்தாங்க கிஃப்டாக. இதுவும் சில்ட்ரன்ஸ் டேயில் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுருந்ததுனால எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இது வந்து என் அம்மா வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் வந்து டாம்ஸ் பேக் வந்து என்னோட தங்கச்சி வாங்கினதுனால எனக்கு இதை கொடுத்துட்டா. இதை நான் குட்டி வயசில் இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தேன். அதான் இந்த ப்ராஜெக்ட். இது ரீசெண்டாக பண்ணது, போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணது. இது வந்து அப்பா வந்து ஒரு காம்படிஷனுக்காக வாங்கி கொடுத்தாரு. இது வந்து எனக்கு வந்து ஒரு ரிட்டன் கிஃப்டாக கிடச்சிது ஒரு பர்த்டேயில். எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால இது வந்து எனக்கு ஸ்பெஷலாக இது கொடுத்தாங்க. அப்புறம் இதுவும் என் பர்த்டே, இது வந்து என் பர்த்டே கிடச்சிது. ஒரு கிஃப்ட்டை ஒரு அண்ணா கொடுத்தாங்க. இதுவும் எனக்கு வந்து செட்டாக கிடச்சிது, என் சிஸ்டர் கொடுத்தா. இது வந்து இதுவும் என் பர்த்டேக்கு தான் கிடச்சிது. ஒரு ஒரு பையன் வந்து என் கிளாஸ்லேருந்து ஒரு பையன் வந்து கொடுத்தான். இதுவும் சேம் இதில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப செட்டாக இருக்குது. இதுவும் வந்து என்னோட அப்பா வந்து ஒரு காம்படிஷனுக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து என்னோட அத்தை வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். இது வந்து அப்பா வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு